நம்ம தமிழ்ல எப்படி விஜயோ அந்த மாதிரி வந்து தெலுங்குல வந்து மகேஷ் பாபு அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை வந்து மகேஷ் பாபு தொட்டிருக்காரு. பல படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு நடிச்ச படங்கள் அதுல வந்து விஜய் வாங்கி ரீமேக்ல நடிச்சிருக்காரு. துப்பாக்கியோடைய ரீமேக் ரைட்ஸை வந்து மகேஷ் பாபுவே காசு கொடுத்து வாங்குறாரு. அவர் அதுல நடிக்க விருப்பப்படுறாரு. நடிக்கணுன்றதுக்காண்டி இயக்குனர் யாரை போடலாம், எப்படி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா துப்பாக்கி வந்து ரொம்ப பெரிய ஹிட் படமானதுனால அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அவர் சம்பாதிக்கிற பணத்துல 30 கோடி ரூபா வந்து தானத்துக்கு கொடுக்குறாரு. நம்புவீங்களா? 30 கோடி ரூபா வந்து தானத்துக்குன்னே கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, ஒரு ஊரே வந்து தத்தெடுக்கிற மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த அனுபவம் எப்படி வந்துச்சு, அந்த படத்துல எப்படி அந்த மாதிரி ஒரு காட்சி வந்துச்சோ அதே மாதிரி உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஹைதராபாத் கிட்ட பாத்தீங்கன்னா செயின் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து மகேஷ் பாபு வந்து முதலாளியா இருக்காரு. அதுல வந்து பல கோடிகள் வந்து வருமானம் வருது. மகேஷ் பாபுவோடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொன்னா சினிமால இருந்து அரசியலுக்கு வந்துடாத. சினிமா நீங்க நடிகரா உனக்கு கிடைச்சிருக்க அங்கீகாரம், அதை நீ எந்த காலத்திலுமே தக்க வச்சுக்கிட்டா போதும். அதுவே உனக்கு பெரிய அங்கீகாரமும் பெரிய உயரமா இருக்கும், பெரிய வாழ்க்கையா இருக்கும். அதை தாண்டி நீ அரசியலுக்கு வராத, அரசியல் உனக்கு வேண்டாம், அரசியல் நம்ம குடும்பத்துக்கே வேண்டாம் அப்படின்னு வந்து மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம சேனலில் ஏற்கனவே நடிகர்கள் அரவிந்த் சாமி, சிவராஜ்குமார், முரளி பற்றிலாம் வந்து அவங்களோட லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி வீடியோக்கள் போட்டிருந்தோம். எல்லா வீடியோக்களுமே வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு உலகோட முன்னணி சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மகேஷ் பாபு அவர்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். தமிழ் ரசிகர்களுக்கு மகேஷ் பாபு அப்படின்னா விஜய் படங்கள் வந்து நிறைய படங்கள் மகேஷ் பாபு படத்துலேருந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற விஜய் படங்கள் நிறைய படங்கள் வந்து மகேஷ் பாபு வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவரை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். மகேஷ் பாபு பற்றி சொல்லுங்கள் சார். மகேஷ் பாபு அக்மார்க் நம்ம சென்னை பையன் சொல்லலாம். ஏன்னா அவர் ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது எல்லாமே வந்து சென்னையில் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட்டில் வந்து இருந்ததே வந்து சென்னையில் தான். ஸ்கூல் வந்து நம்ம சென்ட் பீட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சாந்தோமில் இருக்குது. அந்த சாந்தோம் சர்ச்சை ஒட்டி ஒரு ஸ்கூல் இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் பாபு படித்தார். சூர்யா, கார்த்தி, வெங்கட் பிரபு, இப்படி பல பிரபலங்கள், யுவன் சங்கர் ராஜா, இப்படி பல பிரபலங்கள் வந்து சென்ட் பீட்ஸில் படிச்சிருக்காங்க. மகேஷ் பாபு ஸ்கூலெல்லாம் சென்ட் பீட்ஸ் தான் படிச்சிருக்காரு. ஸ்கூல் போகிற காலகட்டங்களில் அவர் பிரபல நடிகர் கிருஷ்ணா, தெலுங்கு நடிகர் கிருஷ்ணாவோட பையன். அது சென்னையில் பெருசாக யாருக்கும் தெரியாது. ஸ்கூல் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் ஸ்கூல் போயிட்டு வருவார். ரொம்ப எளிமையாக சைக்கிளில் தான் ஸ்கூல் போயிட்டு திருப்பி அவர் சைக்கிளில் தான் வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம லயோலா காலேஜில் தான் படிச்சிருக்காரு. லயோலா காலேஜில் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 15 சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. ஒரு வண்டி டிவிஎஸ் 15 வரும். அப்புறம் டிவிஎஸ் சாம்ப்னு கூட வந்துச்சு. அந்த மாதிரி டிவிஎஸ் 50 வண்டியில் தான் வந்து லயோலா காலேஜுக்கு போக வர இருந்திருக்காரு. ஸோ அந்த இவர் படிக்கிற அந்த காலகட்டத்தில் இல்லைன்னா 1-2 வருஷத்துக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா விஜய், சூர்யா எல்லாரும் வந்து லயோலா காலேஜில் படிச்சிருக்காங்க. லயோலா காலேஜில் படித்த பல பேர் வந்து பிரபலமாக இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு சென்னை, அதாவது அக்மார்க் சென்னை பையன் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக வந்து தமிழ் பேசுவாராம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னை தமிழே வந்து மகேஷ் பாபு வந்து ரொம்ப நல்லா பேசுவார். மகேஷ் பாபு அவர் ஆள் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். சும்மா வெள்ளையாக ஜம்முன்னு இருப்பார், அமுல் பேபி மாதிரி இருப்பார். அவர் சென்னை தமிழ் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சென்னை தமிழ் பேசுவாராம். அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதை பகிர்ந்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு குடியிருந்தது, நான் சொன்னது வந்து இங்கே சென்னையில் தான் இருந்தான்னு சொன்னேன்ல, டி நகரில் பார்த்தீங்கன்னா நீலகண்ட மேத்தா ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் தான் மகேஷ் பாபு குடியிருந்தார். மகேஷ் பாபுக்கு நேர் எதிர்த்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா மனோரமா இருந்தாங்க. மனோரமா வந்து குடியிருந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய சில படங்களில் வந்து மனோரமா தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டங்களில். அப்போ ஏதாவது ஒரு பேமெண்ட் கொடுக்கவோ இல்லை கதை டிஸ்கஷன், அதை கதை சொல்கிறதுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அப்பா வந்து மனோரமா வீட்டுக்கு போவாங்க, அடிக்கடி போவாங்க. அப்போ வந்து 1-2 தடவை வந்து நானுமே போயிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னா நானும் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலம்தான். போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனோரமா வீட்டுக்கு நேர் எய்த்தாப்பில் தான் கிருஷ்ணாவோட வீடு, நடிகர் கிருஷ்ணா வீடு. மகேஷ் பாபு பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் வந்து கிரிக்கெட் விளையாடுவார். இப்போ தெருவில் கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெருவில் ஒரு 10-15 பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பாப்புலரு. அந்த மாதிரி தெருவில் வந்து மகேஷ் பாபு வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பார். நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் பார்த்துருக்கேன். மேபி ஒரு 12-13 வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை மனோரமா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் பேசி முடிச்சுட்டு மனோரமா வீட்டு வாசலுக்கு வந்துட்டோம். அதாவது அந்த வீட்டை விட்டு கிளம்பலை, வாசலில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். கேட்டுக்குள்ளே வந்து பால் வந்து விழுந்துருச்சு, அவங்க விளையாண்ட பால், கிரிக்கெட் பால்.
கேட்டை திறந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உரிமையாக ஆன்டி பால் விழுந்துருச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ வந்து மனோரமா சொன்னாங்க, அண்ணன் இது வந்து தெலுங்கு நடிகர் கிருஷ்ணாவோட பையனே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து அப்போ தான் எனக்கு வந்து இவர் மகேஷ் பாபுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் அப்போ தான் மகேஷ் பாபுன்னு தெரியும். ஸோ அன்னைக்கு சென்னையில் பல பேர் இருந்தாங்க, பல பிரபலங்கள் வந்து சென்னையில் தான் இருந்தாங்க. ஒரு பக்கம் மனோரமா வீடு, ஒரு பக்கம் கிருஷ்ணா வீடு, கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா டி நகரில் வந்து சிவாஜி கணேசன் வீடு, இன்னும் அதுக்கு இப்போ மனோரமா வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவகுமார் வீடு, இப்படி பல பிரபலங்கள் வந்து சென்னையில் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னட நடிகர் இருக்கார்ல ராஜ்குமார், அவரும் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் தான் இருந்தார். பவர் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருந்தார். ரங்கராஜபுரம்னு ஒரு ஏரியா, அங்கே தான் வந்து ராஜ்குமாரும் இருந்தார். ராஜ்குமார் வந்து தமிழ்நாட்டில் இருந்தார், சென்னையில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவுக்கு போய் கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக, பெரிய ஒரு டாப் ஸ்டாராக வந்துட்டார். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் ஒரு பவர் ஸ்டாரு, ஒரு பவர் சென்டர் மாதிரியே பெரிய ஆளுமையாக இருந்தார். பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ராஜ்குமார் வந்து தமிழர். ராஜ்குமார் வந்து தமிழர்னே நிறைய பேருக்கு தெரியாது. ராஜ்குமாரை பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கன்னடம் பேசக்கூடிய கன்னட நடிகர்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ராஜ்குமார் வந்து தமிழர். ராஜ்குமாரோடைய பசங்கள்லாம் கூட இங்கே தான் படித்தாங்க. நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. சிவராஜ்குமார் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நியூ காலேஜில் தான் படித்தார். அதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து ஆக்டிங் கோர்ஸ் படித்தார். இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரி சென்னை வந்து ஒரு போர்ட்டாக இருந்துச்சு. அதாவது வந்து பல படங்கள் வந்து மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள், கன்னட படங்கள், ஏன் பாலிவுட் படங்களே வந்து சென்னையில் வந்து ஷூட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ, இப்போ விஜயவாகினி ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ, அருணாச்சலம் ஸ்டுடியோ, பரணி ஸ்டுடியோ, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட ஸ்டுடியோ கோடம்பாக்கத்தை சுற்றி இருந்துச்சு, வடபழனியை சுற்றி இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், மிதுன் சக்கரவர்த்தி நடிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி நடிச்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் இருந்துச்சு, ஒரு காலத்தில் இருந்துச்சு. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் வந்து ஒரு படப்பிடிப்பு நடத்துறதுக்கான தகுந்த இடமா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா, ஊட்டி கொடைக்கானல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அழகான ஹில் ஸ்டேஷனு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைந்த செலவில் வந்து படப்பிடிப்பு பண்ணிட்டு போயிடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜோடைய படங்களுடைய படப்பிடிப்பும் ஊட்டியில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். நீங்கள் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ் படம் நடக்கும், ஒரு பக்கம் தெலுங்கு படம் நடக்கும், ஒரு பக்கம் மலையாள படம் நடக்கும், ஹிந்தி படம் நடக்கும். லாட்ஜிலேயே பாருங்களேன், அந்த மாதிரி வந்து எல்லா ஆர்டிஸ்டும் தங்கியிருப்பாங்க, எல்லா யூனிட்டும் தங்கியிருப்பாங்க. மிதுன் சக்கரவர்த்திக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முனார்க்குன்னு ஒரு ஹோட்டலே இருக்குது ஊட்டியில். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஊட்டியில் வந்து கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பல நடிகர்களுக்கு. ஸோ சென்னை ஒரு போர்ட்டாக இருந்துச்சு. அந்த வகையில் வந்து மகேஷ் பாபுவும் சென்னையில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் மகேஷ் பாபு வந்து ஆந்திராவில் வந்து செட்டில் ஆகிட்டார். ஆந்திராவில் செட்டில் ஆனார். மகேஷ் பாபு பற்றி சொல்லணும்னா அவங்க அப்பா கிருஷ்ணாவை பற்றி 2 வரிகள் சொல்லணும். கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் கிருஷ்ணா. தெலுங்குல வந்து நிறைய போட்டி இருக்குது. அதாவது இந்த ஜாதி வாரியான போட்டி வந்து தெலுங்குல நிறைய இருக்குது. ஒரு பக்கம் ரெட்டி நாயுடு அது இதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போட்டிக்கு நடுவில் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டாராக வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் இந்த கிருஷ்ணர் வேடம், அதுக்கப்புறம் ராமர் வேடம், இந்த மாதிரி வேடங்கள் போட்டு தான் அடுத்த தளத்துக்கு வந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு காதல் மன்னன். தெலுங்குல நீங்கள் கேட்டிங்கன்னா கிருஷ்ணா வந்து காதல் மன்னன் சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து ஜெமினி கணேசன் எப்படி காதல் மன்னன் சொல்கிறோமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து கிருஷ்ணா வந்து காதல் மன்னன் சொல்லுவாங்க. கிருஷ்ணா ஒரு டாப் ஸ்டார், அதாவது வந்து தெலுங்குல ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் தான் கிருஷ்ணா. அவருடைய மகன் அதாவது மகேஷ் பாபு இங்கே படிப்பெல்லாம் முடித்து ஆந்திராவில் போய் செட்டில் ஆகிறாரு. ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு வந்து ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட 79-80 காலகட்டங்கள்லேயே நிறைய ஒரு 4-5 படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. சைல்டு ஆர்டிஸ்டாக இந்த இடத்துல தான் நம்ம விஜயும் கிருஷ்ணாவும் கம்பேர் பண்ணலாம். இங்கே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய படங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் படங்கள், அப்புறம் அவங்க அப்பா டைரக்ட் பண்ண பல படங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சின்ன பையனா சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பார். அந்த மாதிரி கிருஷ்ணாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா படங்கள், இன்னும் சில தெலுங்கு படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் மகேஷ் பாபு 1999 ஹீரோவா அறிமுகமாகிறார் தெலுங்குல. ராஜகுமாருடு அப்படிங்கிற படத்தில் தான் முதல்ல ஹீரோவா அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிக்கிறாரு. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் மகேஷ் பாபு மேலே, ஏகப்பட்ட விமர்சனங்கள். நடிக்க தெரில, ஃபேஸில் ரியாக்ஷனே இருக்காது, டம்மி மாதிரி நிற்பார், ஃபைட் பண்ண தெரியல, ஆக்ட் பண்ண தெரியல, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் வந்து கடந்து எல்லாத்துக்கும் பயிற்சி எடுத்து டான்ஸ் கிளாஸ் போய் ஃபைட் கிளாஸ் போய் எல்லாமே பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாராக
கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வருது. தெலுங்குல ஒரு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்துக்கு இன்னைக்கு மகேஷ் பாபு வந்துட்டாரு. இந்த மகேஷ் பாபு விஜய் நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் ஆரம்பத்தில் அறிமுகமானப்ப நாளைய தீர்ப்புலாம் வந்தப்ப நிறைய விமர்சனங்கள் விஜய் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இவரெல்லாம் என்ன நடிக்கிறாரு, இவர் வந்து ஒரு ஒரு பிரபல தயாரிப்பாளர் இயக்குனரோட மகனால வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இவரெல்லாம் எப்படி தேர போறார் இப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையுமே வந்து உடைச்சு கடந்து விஜய் வந்து இன்னைக்கு வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக தமிழ் சினிமாவில் இருக்காரு. அந்த மாதிரி வந்து மகேஷ் பாபு வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காரு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழில் எப்படி விஜயோ அந்த மாதிரி வந்து தெலுங்குல வந்து மகேஷ் பாபு அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை வந்து மகேஷ் பாபு தொட்டிருக்காரு. பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு நடித்த படங்கள் அதில் வந்து விஜய் வாங்கி ரீமேக்கில் நடிச்சிருக்காரு. ஒக்குடுன்னு ஒரு படம், அந்த படம் வந்து பயங்கர ஹிட்டு, தெலுங்குல பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் தான் வந்து விஜய் நடித்தார், தமிழில் தயாரித்தாங்க. அந்த படத்தோட பேர் வந்து கில்லி. கில்லி வந்து விஜயனுடைய கேரியர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்டான படமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா கில்லியை சொல்லலாம். கில்லிக்கு அப்புறம் தான் விஜயோடைய கேரியரே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயராக வந்து ஆக்ஷன் ஹீரோவாக டேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இப்போ விஜய் நடித்த பல படங்கள் மகேஷ் பாபு நடிச்சிருக்காரு, மகேஷ் பாபு நடித்த சில படங்கள் வந்து விஜய் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயுமே பெரிய ஒற்றுமை இருந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம். அது எப்படின்னா துப்பாக்கி, விஜயனுடைய கேரியரில் ஒரு பெஞ்ச் மார்க் படம், எல்லாருக்குமே தெரியும், சூப்பர் படம் துப்பாக்கி. அதாவது ரொம்ப ஸ்க்ரீன் பிளேனா அப்படி இருக்கணும், அவ்வளோ திக்காக ஒரு இடத்துல கூட லேக் இல்லாமல் விறுவிறுவிறுன்னு இருக்கும். துப்பாக்கி படம் பார்த்தவங்க யாருமே வந்து அந்த படத்தை ரசிக்காமல் இருந்திருக்க முடியாது. அந்த படத்தில் நடிக்கணும்னு வந்து மகேஷ் பாபு வந்து ரைட்ஸ் வாங்குறாரு. துப்பாக்கியோடைய ரீமேக் ரைட்ஸை வந்து மகேஷ் பாபுவே காசு கொடுத்து வாங்குறாரு. அவர் அதில் நடிக்க விருப்பப்படுறாரு. நடிக்கணுன்றதுக்காண்டி இயக்குனர் யாரை போடலாம், எப்படி வந்து பிளான் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்து ரொம்ப பெரிய ஹிட் படமானதுனால அதை வந்து டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணாலே பெரிய பணம் எடுக்க முடியும், கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து அன்னைக்கு தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நினைச்சாங்க, நம்பினாங்க. ஆனால் அந்த ரீமேக் ரைட்ஸை வந்து மகேஷ் பாபு வாங்கிட்டார். ஒரு ரீமேக் ரைட்ஸ் மகேஷ் பாபு வாங்கினதுக்கு அப்புறம் அதை வந்து டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இது எப்படி வந்து மகேஷ் பாபுகிட்ட கேட்கறதுன்னு தயங்கி மகேஷ் பாபுகிட்ட கேட்குறாங்க. போய் தம்பி இந்த மாதிரி வந்து துப்பாக்கி வந்து சூப்பர் படம், விஜய்க்கு வந்து தெலுங்குலேயே ஒரு மார்க்கெட் இருக்குது, தெலுங்கு படமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு விஜய் நடிக்கிற படங்கள்லாம். அப்படி இருக்கும்போது துப்பாக்கி அப்படியே விஜய் நடித்த அந்த துப்பாக்கியே வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணா, தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணா பெரிய லெவலில் ரெவன்யூ கொடுக்கும் தம்பி, எங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு லாபகரமான பிஸ்னஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை ரீமேக் பண்ணுறதுக்காண்டி ரைட்ஸை வாங்கி வச்சுருக்கீங்க, எங்களுக்கு இந்த படத்தினுடைய டப்பிங் உரிமையை நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும்ல, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. அதை டப்பிங் ரைட்ஸாக மாற்றி வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு. அவங்க வந்து டப்பிங்லேயே வந்து துப்பாக்கியை ரிலீஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஓடிச்சு. பயங்கரமான ஒரு லாபமும் வந்து துப்பாக்கி படத்தில் கிடச்சிச்சு. அவர் ஆசைப்பட்டு வாங்கி வச்சாரு. ஆனால் டப்பிங் ரைட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் விஜயே பாப்புலராக இருக்கிறதுனால, விஜய்க்கே ஒரு பெரிய ஓட்டங்க ஆந்திராவில் ஓடிட்டதுனால திருப்பி அதை வந்து ரீமேக் பண்ண முடியாது. ஆனாலும் பரவாயில்லைன்னு கொடுத்தாரு. அந்த மாதிரி அதாவது மகேஷ் பாபு அப்படின்னா எளிமையான மனிதர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு சம்பவம் கூட சொல்கிறாங்க, என்னென்னா ஒரு மேடையில் ஒரு பிரபல விழாவில் மகேஷ் பாபு கலந்துக்க போகிறாரு. அங்கே பவுன்சர்ஸ் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ் கூட இருக்காங்க. இன்றைக்கி பிரபல நடிகர்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்புக்காண்டி கூட இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னா ஆர்வம் மிகுதியால் சில ரசிகர்கள் மேடை ஏறிடுவாங்க தெரியுமா. அதாவது சில கிரிக்கெட் நடக்கிற இடங்களில், ஃபுட்பால் நடக்கிற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எவ்வளோதான் நீங்கள் வேலி போட்டு வச்சாலும் அதையும் தாண்டி உள்ளே குதிச்சு அந்த கிரிக்கெட் பிளேயரை போய் கட்டி பிடிக்கிறது, கையை கொடுக்குறதெல்லாம் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி ஒரு ரசிகர் பார்த்தீங்கன்னா ஆர்வம் மீதியால் மேடையில் ஜம்ப் பண்ணி ஏறி போய் மகேஷ் பாபுவை கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த மேடையிலே கட்டி பிடிச்சிட்டாரு. பவுன்சர்ஸ் பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து, அதாவது இடுப்பிலே குத்துறாங்க. குத்தி அந்த பையனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க மேடையை விட்டு. இதை மகேஷ் பாபு பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே வந்து அந்த பவுன்சர்ஸை வந்து கூப்பிட்டு நிறுத்துங்கன்னு சொல்லி கண்டித்து அந்த பையனை கூப்பிட்டு அந்த ரசிகர், அதாவது நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வமாக அந்த பையன் வந்திருக்கான், நம்மளோட ரசிகர், நம்ம மேலே இருக்கிற பிரியத்தினால தான் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டு அந்த பையனோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, தம்பி இந்த மாதிரிலாம் ஒரு பொது விழாவில் பண்ணக்கூடாதுன்னு அந்த பையனுக்கும் அட்வைஸ் பண்ணி, அதே மேடையில் பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ்க்கும் அட்வைஸ் பண்ணுறாரு. என்னென்னா இப்படி பண்ணக்கூடாது, அவங்க ஒரு ரசிகர் அவங்களுடைய மனநிலையில் நம்மளை வந்து பார்க்க வந்திருக்காங்க, இழுத்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ஓகே, ஆனால் குத்துறதெல்லாம் வந்து தப்பு, அந்த மாதிரி அட்டாக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எப்படின்னா இவ்வளோ பெரிய ஸ்டாரோட படம், அவர் கிருஷ்ணாவோட நடிகர், ஸ்டாரோட நடிகர், அவரே ஒரு பெரிய ஸ்டாரு, ஆனால் கூட பார்த்தீங்கன்னா டவுன் டு த எர்த்தா தான் எப்போவுமே இருந்திருக்காரு. நீங்கள் மகேஷ் பாபு பாருங்களேன், நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருப்பார்.
ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர்கிட்ட இல்லாத பணம் காசே கிடையாது, ஆனால் அவ்வளோ எளிமையாக இருப்பார். அந்த மாதிரி தெலுங்கு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரும் புகழும் இன்னைக்கு இருக்கு அவருக்கு. அந்த மரியாதை, அந்த வியாபாரம் இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னைக்கும் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 1200 கோடி ரூபாயில் வந்து தயாரிக்கிற ராஜமௌலியோட அடுத்த படம் வாரணாசியில் வந்து மகேஷ் பாபு நடிக்கிறாரு. 1200 கோடி ரூபா பட்ஜெட்னா அதையும் தாண்டி ஒரு வியாபாரம் ஆகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ அவருக்கு இருக்கணும். ராஜமௌலிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டைரக்டர் வேல்யூ இருந்தால் கூட ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்தால் தான் அதுக்கு ஈக்குவலாக வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ பெரிய உச்சத்தில் இன்னைக்கு மகேஷ் பாபு இருக்கார். பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ரொம்ப எளிமையான மனிதர்னு சொல்லிட்டு மகேஷ் பாபு பற்றி சொன்னீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக சம்பாதிக்கிற பல நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவில் யாருக்குமே தானம் பண்ண மாட்டாங்க. நிறைய விமர்சனங்கள் இருக்குது நிறைய நடிகர்கள் மீது, பேர்லாம் சொல்ல வேணாம். நான் மகேஷ் பாபு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு பல கோடி ரூபாய் வந்து தானத்துக்கு செலவு பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. உண்மையாக என்னன்னா மகேஷ் பாபு வந்து வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் அவர் சம்பாதிக்கிற பணத்தில் 30 கோடி ரூபா வந்து தானத்துக்கு கொடுக்குறாரு. நம்புவீங்களா? 30 கோடி ரூபா வந்து தானத்துக்குன்னே கொடுக்குறாரு. பலவிதமான தானங்களை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெயின்போ சைல்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது, சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இலவசமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு மகேஷ் பாபு. அந்த ஹாஸ்பிட்டலில் பல குழந்தைகள், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. சின்ன குழந்தையிலே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஃபெக்ட் இருக்கும், குழந்தையிலே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஓட்டை இருக்கும், வாழ்வில் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி நிறைய இதய பிரச்சனையோடு வர எல்லா குழந்தைகளுக்கும், ஏழை குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா 1000 குழந்தைக்கு பக்கத்தில் வந்து இலவசமாக வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமான டாப் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஸ்பெசிலிட்டிஸ் உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸும், எக்ஸ்ரேலேருந்து ஸ்கேன்லேருந்து பலவிதமான நம்பர் 1 எக்யூப்மெண்ட்ஸை வந்து இலவசமாக வாங்கி அந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இலவசம். ஒரு பைசா கூட அந்த ஹாஸ்பிட்டல் போனால் கட்ட வேண்டாம், இலவசமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். அது குழந்தைகளுக்காண்டி, அதுவும் சைல்டுக்காண்டி, குழந்தைகளுக்காண்டி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், ஒரு ஊரே வந்து தத்தெடுக்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அது எப்படின்னா அவர் வந்து அவருக்கு வந்து அந்த அந்த அனுபவம் எப்படி வந்துச்சு, அந்த படத்தில் எப்படி அந்த மாதிரி ஒரு காட்சி வந்துச்சோ அதே மாதிரி உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கிட்ட பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஒரு ஊர் இருக்குது, சித்தபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அது வந்து அவங்க அப்பா அம்மாவுடைய பிறந்த ஊருன்னு நினைக்கிறேன். அந்த ஊருடைய மக்கள் முழுசாகவே தத்தெடுத்திருக்காரு. அந்த சித்தபுரங்கிற ஊரையே வந்து மகேஷ் பாபு தத்தெடுத்திருக்காரு. அந்த ஊரில் படிப்பு செலவுலேருந்து, ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து, கல்யாண செலவுலேருந்து என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லா வசதிகளையும் மகேஷ் பாபு வந்து செஞ்சுட்டு இருக்காரு. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை தத்தெடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தத்தெடுத்தாங்களான்னு தெரியாது, எடுத்த நேரத்தில் விளம்பரம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது, சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் மகேஷ் பாபு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து தானம் பண்ணிட்டு இருக்காரு, நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உதவின்னு மகேஷ் பாபுகிட்ட போய் கேட்டிங்கன்னா, படிப்பு உதவியாக இருந்தாலும் சரி, மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி, திருமண உதவியாக இருந்தாலும் சரி, எந்த உதவியாக இருந்தாலும் சரி, அது உண்மையா அப்படின்னு கேட்டறிஞ்சு, நம்ம ஊரில் எப்படி எம்ஜிஆர் பண்ணுவாரோ அந்த மாதிரி உண்மையான்னு கேட்டறிஞ்சு உண்மைதான் அப்படின்னா மனசறிஞ்சு இந்தாங்கன்னு எடுத்து கொடுப்பாராம். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள், அதாவது மகேஷ் பாபுவை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவுக்கும் இதே எண்ணங்கள் உண்டுன்றாங்க. அதாவது தானம் பண்ணுற எண்ணம் இது வந்து அவங்க அப்பாட்ட இருந்து வந்ததுங்கிறாங்க. கிருஷ்ணாவே பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதி வந்து தானம் பண்ணுறாரு. அதே மாதிரி மகேஷ் பாபுவும் பண்ணுறாரு. மகேஷ் பாபு அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா அவங்களுமே ஒரு பாலிவுட் ஸ்டாரை தான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மகேஷ் பாபு எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏகப்பட்ட கிசுகிசு மகேஷ் பாபு பற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிசுகிசு தெலுங்கு சினிமாவில் இருக்குது. பல நடிகைகளோட மகேஷ் பாபு வந்து கிசுகிசப்பட்டிருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் ஸ்டார் நம்ரதா அவங்க பேர், அவங்கள தான் வந்து மகேஷ் பாபு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அதாவது காதல் திருமணம் தான். 2 பேரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சந்தித்து 2 பேருக்குள்ள ஒரு காதல் வயப்பட்டு அந்த காதல் வந்து திருமணத்தில் முடிஞ்சு இன்னைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, மகேஷ் பாபு அவங்க பொண்டாட்டி குளிக்கிற கோடை வந்து தாண்டவே மாட்டார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி தாசன் ஒரு குடும்பஸ்தனாக மகேஷ் பாபு இருக்காரு. நல்ல குடும்பமாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மகேஷ் பாபுவோடைய மனைவி, மகேஷ் பாபு 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் கூட இப்போ வளர்ந்துட்டாப்புல, பெரிய பையனாக இருக்காப்புல. அநேகமாக வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற ஸ்டேஜில் இருப்பார்னு நினைக்கிறேன். அவரை பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுவோட தம்பியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து மகேஷ் பாபு இன்னமும் இளமையாக இருக்கார். விஜய் எப்படி இங்கே இளமையாக இருக்காரோ அங்கே அவர் அப்படி இளமையாக இருக்கார். அதான் சொல்கிறேன்ல, விஜயும் மகேஷ் பாபுவும் பல விதத்தில் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் உண்டு. இங்கே வந்து இளைய தளபதினு கூப்பிட்றாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்ன்னு கூப்பிட்றாங்க. ஸோ இந்த ஒற்றுமைகள், பல ஒற்றுமைகள் விஜய்க்கும் மகேஷ் பாபுக்கும் உண்டு.
குறிப்பா பல படங்கள்ல நடிச்சு பெரிய முன்னணி ஹீரோவா இருக்காரு, சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு சார் இருக்கும்? சொத்து மதிப்பு அப்படின்னு நம்ம பேசணும்னா அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா பல படங்கள் நடித்து பிரபலமான நடிகராக இருந்திருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு, பல பேருக்கு என்ன தெரியும்னா மகேஷ் பாபு ஒரு நடிகர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க அப்பா காலத்துலேருந்து சம்பாதிச்ச பல நிறுவனங்களுக்கு மகேஷ் பாபு வந்து சிஇஓவாக இருக்கார், எம்டியாக இருக்கார். சொல்லப்போனால் வந்து ஒரு செயின் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு செயின் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து மகேஷ் பாபு வந்து முதலாளியாக இருக்கார். அதில் வந்து பல கோடிகள் வந்து வருமானம் வருது. மகேஷ் பாபுவோடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு 2000 3000 கோடி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா மகேஷ் பாபு சம்பாதிச்ச பணங்கள் தானம் எவ்வளோ நிறையா பண்ணுறார். நம்ம பேசின மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க அப்பா காலகட்டத்திலேருந்து சொத்துக்களாக வாங்கி போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் இன்றைக்கி பன்மடங்கு வளர்ந்து கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபா மகேஷ் பாபுவோட சொத்து மதிப்பு இருக்குங்கிறாங்க. ஹைதராபாத்தில் மகேஷ் பாபுவோட வீடு அதுவே பார்த்தீங்கன்னா பெரிய மாளிகை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது அந்த நம்ம பயங்கரமான ஒரு மாளிகைன்னு தான் மகேஷ் பாபுவோட வீடை சொல்கிறாங்க. கேட்லேருந்து டோர்லேருந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ரிமோட் கண்ட்ரோல் தான், ரிமோட் ஆப்ரேஷன் தான். எதுவுமே நீங்கள் கையை வச்சு திறக்க வேணாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, ஃபுல்லி ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பங்களா, பெரிய பங்களா. அந்த பங்களா மட்டுமே ஒரு 300 கோடி ரூபா இருக்குங்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து 150 கோடி 200 கோடிக்கெலாம் பங்களா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அன்றைய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு வந்து 300 கோடி ரூபாய்க்கு அந்த பங்களாவை கட்டியிருக்காரு. ஃபுல்லாக ஃபாரின்லேருந்து கிரானைட்டில் எல்லாம். அவர் அந்த பங்களாக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குமா. அதை பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழுங்கி மாதிரி இருக்கும் மகேஷ் பாபுவோட பாத்ரூமு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகேஷ் பாபு அப்படின்னா அது வந்து அவருடைய வீடு ஒரு பெரிய அடையாளம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு வீட்டில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் நிறையா தியேட்டர்ஸில் இந்த மால்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, மல்டி லெவல் கார் பார்க்கிங், அதாவது அடுக்கடுக்காக இருக்கும் கார் பார்க்கிங். அந்த மாதிரி இவ்வளோ கார் பார்க்கிங் எதுக்கு, மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒரு வீட்டில் எதுக்கு அப்படின்னா மகேஷ் பாபு வந்து ஒரு கார் பிரியர். மகேஷ் பாபுகிட்ட இல்லாத காரே இல்லைங்கிறாங்க. மகேஷ் பாபுகிட்ட வந்து எப்படி சொல்கிறது, ரேஞ்ச் ரோவர், லம்பாகினி, பென்ஸு, ஆடின்னா என்னென்ன வகையான கார் இருக்கோ எல்லா வகையான காரும் மகேஷ் பாபுகிட்ட இருக்குது. ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலே மகேஷ் பாபுகிட்ட காரே இருக்குது. கார் லவ்வர் மகேஷ் பாபு அப்படிங்கிறாங்க. இங்கேயே நீங்கள் விஜய் கம்பேர் பண்ணலாம். விஜயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கார் லவர் தான். விஜயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டாப் மாடல் காரு, இன்றைக்கி இருக்கிற ஆடிலேருந்து பென்ஸ்லேருந்து இன்னும் நமக்கு பேர் தெரியாத பல கார்லாம் வந்து விஜய் வச்சுருக்காரு. அவரோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கார் கலெக்ஷன் பெருசாக இருக்குது. அந்த மாதிரி வந்து மகேஷ் பாபுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் லவ்வர். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே காரே வச்சுருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா எளிமையாக தான் இருப்பார். ஆனாலும் எப்போ நீங்கள் மகேஷ் பாபு பார்த்தீங்கன்னாலும் அவருடைய உடையில் வந்து எப்போவுமே ஆடம்பரமே இருக்காது. நம்ம தமிழ் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவர் எவ்வளோ எளிமையாக இருப்பாரோ, அவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதே மாதிரி மகேஷ் பாபு பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஆள் அப்படி தான் வந்து நமக்கு தோணுமே தவிர என்றைக்குமே வந்து மகேஷ் பாபு வந்து ஆடம்பரமாக வந்து அவரை காட்டிக்கிட்டதே கிடையாது. பல இடங்களில் விஜய் அவர்களோட வந்து மகேஷ் பாபுவை கம்பேர் பண்ணீங்க. விஜய் அவர்களும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ மகேஷ் பாபு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மகேஷ் பாபு அரசியலுக்கு வரவே மாட்டார்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அது காரணம் என்ன அப்படின்னா, என்ன காரணம்னு தெரியாது. அதாவது சினிமா அது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. சினிமாவில் நமக்கு கிடைச்சிருக்கிற உச்சமும் உயரமும் மிகப்பெரிய உயரம். இந்த வாழ்க்கை வந்து மக்கள் கொடுத்த வாழ்க்கை. அதாவது நான் சொன்னோம்ல, நம்ம முதல்ல பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா இது முன்னால் சம்பாதிக்கிறதுல பெரும்பகுதியை வந்து நீ வந்து மக்களுக்காண்டி செய்ய, தானம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு. ஆனால் எந்த காலத்துலேயுமே வந்து நீ சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்துடாத. சினிமா நீங்கள் நடிகராக உனக்கு கிடைச்சிருக்க அங்கீகாரம், அதை நீ எந்த காலத்துலையுமே தக்க வச்சுக்கிட்டா போதும். அதுவே உனக்கு பெரிய அங்கீகாரமும் பெரிய உயரமாக இருக்கும், பெரிய வாழ்க்கையாக இருக்கும். அதை தாண்டி நீ அரசியலுக்கு வராத, அரசியல் உனக்கு வேண்டாம், அரசியல் நம்ம குடும்பத்துக்கே வேண்டாம் அப்படின்னு வந்து மகேஷ் பாபுவோட அப்பா கிருஷ்ணா மகேஷ் பாபுகிட்ட ஒரு சத்தியமே வாங்கியிருக்காரு. அதனால வந்து மகேஷ் பாபு வந்து சத்தியமாக அரசியலுக்கு வர மாட்டார். இந்த விஷயத்துல மட்டும் மகேஷ் பாபுவோட விஜய் கம்பேர் பண்ண முடியும். மகேஷ் பாபு தொடர்பாக வந்து பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.